இன்றைக்கி பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. மேரி வில்சன் அவர் தான் வந்து நம்ம நிதித்துறை அமைச்சராக இருக்கார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து அது ரொம்ப டயரிங்கான ஒரு ப்ராசஸுங்க. நின்னே பேசணும். அது 2.5 மணி நேரம் வந்து பேசி முடித்தார். போன தடவையெல்லாம் கூட அவரோட பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தடுமாற்றங்கள், தமிழ் வந்து தத்தி தடுமாறுச்சு. இந்த தடவை ஓரளவுக்கு கம்மியான தடுமாற்றங்களோடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். ஓகே, சூப்பர். என்ன கன்வே பண்ணணுமோ அது சரியாக கன்வே பண்ணார். நிதித்துறை அமைச்சர் வந்து மிகப்பெரிய தமிழ் புலவராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கணும்னா அண்ணன் பிடிஆர்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். சும்மா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு போய் பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் பேசுவார், தமிழ் தங்கிலீஷியே இங்கிலீஷ் மாதிரி ஒன்று பேசுவார். அது என்ன மொழினே நமக்கு புரியாது. அப்படியெல்லாம் அண்ணன் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி என்ன பொதுவாக வந்து எப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு மேம்போக்காக பார்த்துருவோம். இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் கிடையாது. சும்மா எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருக்கேன். நம்மளுடைய வரவு அப்படிங்கிறது 3 லட்சம் கோடி ரூபா வந்து வரவாகுது, உள்ளே வருது காசு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் குழப்பாமல். வெளியில் போகிற அமௌண்ட் அப்படிங்கிறது 4.25 லட்சம் கோடி ரூபா வந்து நமக்கு வெளியில் காசு போகுது. இதோட டெஃபிசிட் பற்றாக்குறை வந்து 1.25 லட்சம் கோடி ரூபா வந்து நமக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது. இதில் நம்ம வரவுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு மாநிலமாக என்ன பண்ணுது அப்படின்னா 2.25 லட்சம் கோடி ரூபா வந்து நமக்கு வரி வருவாய், அதாவது வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸு மற்ற வரிகள், சொத்து வரி, அந்த வரி, தண்ணி வரி, காற்று வரி, எல்லா வரியும் போடுறாங்கல்ல, அந்த வரிகளில் வர்றது 2.25 லட்சம் ஜிஎஸ்டி வரி எல்லாம் 2.25 லட்சம் கோடி ரூபாய். அதே மாதிரி வரி அல்லாத வேறு வருமானங்கள், கோயில், நிறைய வருமானங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 27,000 கோடி சொச்சம் கோடி ரூபாய் அந்த ரெவன்யூ வருது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அவங்ககிட்டருந்து இந்த கிராண்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32,000 கோடி ரூபா வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து வருது. அதே மாதிரி நம்ம வரி பகிர்மானம் இருக்குதுல்ல, நாம் இந்த ஜிஎஸ்டிலாம் கொடுக்குறோம்ல, அந்த பகிர்மானம் இருக்குல்ல, அது வந்து 62,000 கோடி ரூபா வந்து நமக்கு பகிர்மானமாக வருஷம் வந்து உள்ளே வருது. இதில் நமக்கு வர்ற காசு எங்கெங்கே போகுதுன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு மாநிலமாக என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். சம்பளத்தில் மட்டும் 90,000 கோடி ரூபா வெறும் சம்பளம் மட்டும் கொடுக்குதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 90,000 கோடி ரூபா வெறும் சம்பளம் மட்டும் கொடுக்குது. அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள், இந்த கிராண்ட்ஸு நலத்திட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் கோடி ரூபா இந்த நலத்திட்டத்துக்கு மட்டுமே போகுது. தப்பு ரேட் சொல்ல, ஆனால் எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்கள். 1.25 லட்சம் கோடி ரூபா போகுது. அதே மாதிரி பென்ஷனர்ஸ், இந்த கவர்மெண்ட் பென்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 41,000 கோடி ரூபா போகுது பென்ஷனாக. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்பளம் ப்ளஸ் பென்ஷன் கணக்கு போட்டிங்கனாலே ஒரு 1,30,000 கோடி ரூபா இதுக்கு மட்டுமே வந்து போகுது. வட்டி ஒரு வருஷத்துக்கு 78,000 கோடி ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மட்டும். அதே மாதிரி இந்த மற்ற இதர செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கோடி ரூபா. யோசிச்சுங்க. இதுதான் வந்து நம்மளுடைய வரவு செலவு, தமிழக பட்ஜெட்டுடைய வரவு செலவு. இது பன்னெடுங்காலமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 15 வருஷத்தில் தான் இந்த கேப் வந்து பெருசாகிறதுக்கு இவங்க பெரிய வேலையை ஒன்று பார்த்து விட்டாங்க. இந்த கடன் வாங்குகிற அளவு இருக்குல்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதித்துறை செயலாளர் வந்து சொல்கிறார், நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம், பர்மிஷன் வாங்கி அதில் தான் வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னு. மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் தான் பர்மிட் பண்ணணும், அதுக்குன்னு கடன் சௌரியத்துக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து ஒன்று சொல்கிறாரு, இது கடன் வந்து வருஷம் இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இது வருஷம் இந்த கடன் வந்து வாங்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ட்டு. இங்கே தான் வந்து என்னென்னா அரசாங்கத்துக்கும் அதிகாரிக்குமான வித்தியாசம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகாரிக்கு மக்களை பற்றி என்ன கவலை? அதிகாரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய வேலை செய்யணும், அவ்வளோதான். அரசாங்கத்தோடைய ஈரல் அழுகிறதோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய கவலையெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கெல்லாம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஸோ அதை அவ்வளோ ரொம்ப இலகுவாக அதை சொல்லிட்டு வந்து போகிறார். பட் ஒரு அரசாங்கம் தான் அதை வந்து சரி பண்ணணும். இந்த கடன் வாங்கிறத நாம் வந்து இப்போ கடன் எப்படி வாங்குகிறோம், மத்திய அரசாங்கம் ஏன் நம்மளையெல்லாம் வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து அனுமதி தருது அப்படின்னா, நமக்கு வந்து ஒன்று ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ், தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு உகந்த இடம் வந்து நம்மளோடது. இன்னொன்று ஹியூமன் அட்வான்டேஜ். நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் இடம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அந்த இது மட்டும் கிடையாது. நம்மளுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நாம தான். தமிழக மக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம
அந்த ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை வச்சு ஒன்று பண்ண முடியும். அதனால் நம்மளை வச்சு பெரிய பெரிய கடன்கள் வந்து அங்கே வாங்கப்படுது. சரி, இப்போது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அது என்னென்னு சொல்கிறேன் நான். இந்த அடையாறு கூவம் ஆறு தூய்மைப்படுத்துறது, இது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் இது ஒரு 30 வருஷமாக வந்து ஒரு ஆம்பிஷியஸான ஒரு விஷயம். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்த போகிறோம் சிங்கப்பூர் மாதிரி அப்படிங்குவாங்க. இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சவுத் கொரியாவை பார்த்து தூய்மைப்படுத்த போகிறோம், அதெல்லாம் எடுத்து அங்கிருந்து வந்து உலகளாவிய டெண்டர் வந்து கோர போகிறோம், அவங்க வந்து இங்கே வந்து அதெல்லாம் பார்த்து தூய்மைப்படுத்துவாங்க அப்படின்ட்டு. இதுவே வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு முதல்ல நம்மளுடைய கல்ச்சர் என்ன, இன்னொன்று இதை ஆராய்ச்சி பண்ணி இது என்னன்னு தெரியறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆயிரும். எங்கே இருக்கிறவங்ககிட்டே கையில் கொடுங்க. இப்போ நொய்யல் மாதிரி ஆறுகள், நிறைய ஆறுகளை தூய்மைப்படுறதுக்கு சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கத்தெல்லாம் ஒன்று கூட்டி நீங்கள் ஐடியா கட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. ஏன்னா இது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜேசிபி கொண்டு போயிட்டு வந்து அந்த ஆற்றை வந்து அப்படி தோண்டி அப்படியே அழுக்கு எடுத்து வெளில போட்டோம்னா ஆறு க்ளீன் ஆயிரும், அடையார் வந்து அடுத்த வருஷம் வந்து போட் விட்டுறலாம் அப்படின்னு கிடையாது. பொல்யூஷனோட சோர்ஸை நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆறு க்ளீன் ஆகும். பொல்யூஷனோட சோர்ஸை கட் பண்ணி ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக பண்ணி அதற்கான ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏன் பொல்யூஷனோட சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சென்னை நகரத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப ஈஸியாக 50% டிச்சு வந்து அடையாறுலையும் கூவத்துலேயும் தான் முடியுது. நமக்கு வடியாலே இல்லை. அதனால தான் எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து நினைக்கிறான்னா அதில் கொண்டு வந்து ஆற்றுல உள்ள விட்டுறான். இன்னொன்று இண்டஸ்ட்ரி எஃப்ளூயன்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி எஃப்ளூயன்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் கலக்குது. அது எப்படி கலக்குது, சிலெல்லாம் வந்து நேரடியாக கலக்குறான், சிலவெல்லாம் வந்து நைட்டு வந்து திறந்து விட்டு உள்ளே கலந்துட்டு போயிடுறான், சிலவெல்லாம் அடியில் பைப் போட்டு ஆற்று கட்டியில் பைப் போய் கலக்குது. இது என்ன, இதோட பிரச்சனை என்ன, எவனுக்கு ஃபைன் போட்டு நீங்கள் லீக்வான்வு மாதிரி ஒரு ஆள் 10 லீக்வான்வு தேவை. இந்த அடையாரையும் கூவத்தையும் க்ளீன் பண்ணால் அவ்வளோ பெரிய தொலைநோக்கு தேவை. இன்னொன்று பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த எஃப்ளூவண்ட்டை கட் பண்ணி அதுக்கப்புறம் தோணி இது வந்து என்னென்னா ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கணும். அது லோக்கலாக டீம்ஸ் ரொம்ப குறைஞ்சது ஒரு 2000 பேர் டீம் வேணும். அவங்க யோசித்து இது ஒரு 10 இயர் ப்ராசஸாக பண்ணால் மேபி நம்ம பண்ண முடியும். நான் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இது 2-3 வருஷத்துலலாம் கனவுலையும் நடக்காதுங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நடக்காது. ஆம்பிஷியஸாக இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதை எடுத்திருக்காங்க, வாழ்த்துக்கள். பட் தயவு செய்து ப்ராக்டிக்கலாக பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், ஆடுகள் வந்து தர்றேன். 110 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து எல்லாத்துக்கும் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநர், அதாவது திருநங்கைகள், இவங்கெல்லாம் அதே மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற பெண்களுக்கு அந்த ஆடுகள் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, இலவசமாக தர்றேன்னு. அது ரொம்ப நல்ல விஷயம். சிம்பிளாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும். ஏன்னா அந்த ஆடுங்கிறது ஒரு 5 ஆடு அப்படிங்கிறது வெறும் அந்த 5 ஆடை வந்து அப்படியே வளர்த்து விற்றுறாங்கன்னு இல்லை, அது குட்டி போடும். அது ஒரு ப்ராசஸ். அது நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பேசிக் இன்கமுக்கு அது எப்போவுமே ஹெல்ப் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆட்டுப்பால் எவ்வளோ விற்குதுன்னு சும்மா போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஆடு வந்து அவ்வளோ முக்கியமானது. இதை யாருக்கு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை, ரொம்ப நொடிஞ்சு போன பெண்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல திட்டம், உண்மையாலுமே மனதார நம்ம வந்து வரவேற்கணும். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 திட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்ன திட்டம்னா, இந்த தாய்மாமன் சீர், அதே மாதிரி அண்ணன் சீர், இந்த 2 விஷயமே தங்கத்தை இன்வால்வ் பண்ணுது. தாய்மாமன் சீர் வந்து 1 கிராம் தங்கத்தை வந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து தர்றாங்க. அதே மாதிரி வந்து அண்ணன் சீர் வந்து 8 கிராம் தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் தங்கம் ப்ளஸ் ஒரு பட்டு புடவை வந்து கல்யாணமாகிற பெண்களுக்கு தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பெண்களுக்கு வந்து நீங்கள் காசாக தந்தீங்கன்னா செலவு இருக்கும். தங்கத்தை பெண்கள் விற்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் தான் வந்து நினைப்பாங்க. அது பெண்களுக்கு கொடுக்குறது ரொம்ப 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 முக்கியம். அது வந்து ஏதோ ஒரு வகையில் அது இதில் என்னென்னா, இந்த திட்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தமிழக வெற்றி கழகம் வந்து பார்க்கணும். ஏன்னா இல்லை அப்படின்னா எவனாவது ஒரு எக்ஸ் திமுக கவுன்சிலர், எக்ஸ் அதிமுக கவுன்சிலர், மாவட்ட செயலாளர் சம்சாரத்துக்கு வந்து போய் சேர்ந்துடுது. இது அப்படி தான் போகும். இன்றைக்கி வந்து இப்போவும் சொல்கிற இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறதுல மிக நல்ல திட்டம். ஆனால் அதில் குறைந்தது 10 to 15% இதோட பயனாளிகள் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய பணக்காரர்கள் பயனாளிகளாக இருக்காங்க. நிறைய இடங்களில் கவுன்சிலர் சம்சாரம், மாவட்ட செயலாளர் சம்சாரம், பேங்க் மேனேஜர் சம்சாரம்,
இப்படின்ட்டு இவங்கெல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி ஜாலியாக சும்மா பல லட்சம் வர்ற அந்த வருமானத்தில் சேர்த்து இதையும் ஒரு வருமானமாக சேர்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து இதெல்லாம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அனலைஸ் பண்ணி ஏழை பெண்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், இவங்களுக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தொகை, இந்த தொகை வந்து ₹1 கூட வேஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கு இந்த தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு அது ரொம்ப, இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 12 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐயோட ஸ்கில் ட்ரைனிங் அதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அதான் சொல்கிறேன்னே, இந்த நாய்ஸில் வந்து இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். 12 லட்சம் இளைஞர்களுக்கு. அண்ட் இன்னொன்று, அதிலிருந்து அந்த ட்ரைனிங்லேருந்து ஒரு 20,000 இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ், பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸை, அதாவது கவர்மெண்ட் நிறுவனங்கள் இல்லை ப்ரைவேட் நிறுவனங்கள் கூட சேர்ந்து அரசாங்கமே அவங்களை கொண்டு போய் சப்போர்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்ப்ரெசிவாக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வேலைக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு அட்டகாசமான ஒரு முன்னெடுப்பு. உண்மையாலுமே அதுக்கு வந்து தாவேகா அரசுக்கு வந்து வாழ்த்துக்கள். சைக்கிள், மாணவர்களுக்கு வந்து சைக்கிள் அப்படிங்கிறது நல்ல தரமான சைக்கிள், ஹெல்மெட்டோடு தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையாலுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி காலேஜ் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி அந்த லேப்டாப் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் தயவு செய்து இன்றைக்கி இருக்கிற ஏஐ ஸ்பெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸர் நல்லா இருக்கிற மாதிரி தயவு செய்து தாங்க. ஏன்னா அவங்க வந்து கிளாட் ரன் பண்ணணும், அதில் ChatGPT ரன் பண்ணணும். இதெல்லாம் ரன் பண்ணால் தான் அவங்க இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இளைஞர்கள் வந்து அதில் போட்டி போடுறதுக்கு அவங்க தயாராவாங்க. இது வந்து எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு டெக் புரட்சியை தமிழகத்தில் வந்து கொண்டு வந்துச்சு. அதுலேருந்து படித்த இன்றைக்கி எத்தனையோ 1000 இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில், பல வெளிநாட்டில் பல சிஇஓக்களாக அந்த லேப்டாப்பில் ஆரம்பித்து நிறைய இளைஞர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பை ஒரு சாதாரண விஷயமாக நினைக்காம ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷனில் மெயினாக அந்த ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தரமாக அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னேச்சர் திட்டமாக வந்து தாவேகா அரசுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு விஷயம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வழக்கம் போல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா மெயின் கூச்சல் வந்து வேறு கூச்சல் ஒன்று இருக்கும். அது என்ன கூச்சல் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சோ கம்மியாக வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, கல்விக்கு வந்து தாவேகா அரசு முக்கியமே தரலன்னு எடுத்து பார்த்தா அங்கே உண்மை அப்பட்டமாக வெளில வந்துருச்சு. நம்ம ஐயாசாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் கல்வி அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2025 பட்ஜெட்டில் கல்விக்கு அலோகேஷன் வந்து 42,350 கோடி ரூபா தான் கல்விக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் அலோகேஷன் எவ்வளோ தெரியுமா? அதாவது வேறு எந்த திடீர் செலவுகளோ எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் இந்த 42,350 கோடி இருந்தது 48,531 கோடி ரூபா ஆயிடுச்சப்பா இன்ட்ரிம் பட்ஜெட்லேயே. இது எப்படி ஆச்சு? இந்த ஒரு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா ஸ்பைக், ஒன்றும் 100-200 கோடி இல்லை, 6,000 கோடி ரூபா ஸ்பைக் எங்கே ஆச்சு அப்படின்னா அதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். அது ஏன் ஸ்பைக் ஆகிருக்கும், அது எங்கே போய் எங்கே வந்திருக்கும் அப்படிங்கிறக்கான பதில் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போது இவங்க பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த 42,350 கோடி ரூபாய் அப்படிங்கிறத பேஸ் வேல்யூவாக அடிச்சிட்டாங்க. ஏன்னா அதான் ஆக்சுவல் பட்ஜெட். இது வந்து இன்ஃப்ளேட்டடு 48,531ங்கிறது இந்த 6,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது டனால் தலைவர் ஆஃபீஸ் போட்டு ஒன்று பண்ணார் தெரியுமா? இந்த ஒருத்தர்லாம் பிடிச்சாங்கல்ல, என்ன பிடிச்ச ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கார்ல, அதுதான் என்ன, அதான் மேட்ரு. ஸோ அந்த 42,350 கோடி ரூபாயை பேஸ் லைனாக வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா மற்ற சின்ன சின்ன சம்பளம் இந்த செலவுகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு, ஏன்னா இவங்களுக்கு தான் திருட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அங்கே தான் 10% 20% கமிஷனில் ஓடிட்டு இருந்தது வண்டி. இதை நான் சொல்லிங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ் அத்தனை பேரும் அப்படியே சாரையாக பேட்டி கொடுத்தது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 42,350 கோடி ரூபாயை வந்து பேஸ் வேல்யூவாக வச்சுட்டு இப்போது மற்ற செலவினங்கள் இன்க்ரீஸ் ஆன செலவினங்கள்லாம் சேர்த்து 44,500 கோடி ரூபாயா இந்த பட்ஜெட் வந்து போடப்பட்டிருக்குது, கல்விக்கான பட்ஜெட். இது வந்து உயர்கல்விக்கான பட்ஜெட். இது வந்து நல்ல பட்ஜெட், அதை விட கூடுதலான பட்ஜெட். ஆனால் இவங்க என்ன ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா கல்விக்கு வந்து தாவேகா ஒன்றும் செய்யலாம், அதெல்லாம் கிடையாது.
சரியாக பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கண் முன்னாடி நாங்கள் பார்த்தோம். அந்த இடிஞ்சு விழுந்த கூரைகளும் எல்லாம் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து படித்த பசங்களும் இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்தோம். அதுக்குள்ளே என்ன முட்டைகள் நீங்கள் எப்படியெல்லாம் அட்டகாசமாக அந்த சத்து முட்டைகள் தந்தீங்கன்னோ, அது எப்படி அழுகி போய் ஒரு இடத்துல கிடந்துச்சும்னு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ பள்ளிக்கல்வித்துறை வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் பண்ணுறாங்க. இந்த உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிது உண்மையாலுமே. ஆதவர்ஜுனா வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அது என்னென்னா நான் பேர் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து நிறையா திட்டங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. பிடி பீரியட் எல்லாம் தினமுமே ஒரு பிடி பீரியட் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஸ்போர்ட்ஸுங்கிறது தான் உண்மையாலுமே ஒரு மனிதனை டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி வந்து ஸ்போர்ட்ஸு. ஸோ அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் மிகப்பெரிய ஒலிம்பியன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க தமிழ்நாட்டில், ஐடென்டிஃபை பண்ணல. அதுக்கு வந்து இந்த ஸ்டேட் வந்து எதையுமே அதற்கான எந்த முன்னெடுப்பையுமே எடுக்கலை. ஒரு நேரு ஸ்டேடியமே அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆடியோ லான்ச் ஸ்டேடியமாக தான் அது நேரு ஸ்டேடியம் இருந்தது. அந்தளவுக்கு தான் விளையாட்டுத்துறை. இப்போ உதயநிதிலாம் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தால் அப்படி, ஆனால் நல்லா பண்ணார். ஆனால் இன்னும் பண்ண முடியுமா? இன்னும் 100 மடங்கு அதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த ஒலிம்பிக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், அட்டகாசமான விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட்டை வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்காக்கி அது கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். இப்போ இது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. பட்ஜெட் அலோகேட் பண்ணிட்டீங்க, இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுனாலே ரொம்ப சந்தோஷம். அதை வந்து மனதார நம்ம வந்து வரவேற்போம். எங்களுக்கு இந்த கார்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், திருப்பூரில் வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அதுக்கான ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் சும்மா அந்த எங்கெல்லாம் வந்து வயபிளாக இருக்கும், எங்கே செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம். அந்த எதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா, இயற்கையாக இந்த துணி வகைகள் தயாரிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு அந்த திட்டம் வந்து இருக்க போகுது. அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது. ஏன்னா திருப்பூர் வந்து கிட்டத்தட்ட விஷமாயிடுச்சு. இனி வந்து உள்ள எடுக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இல்லை. கேன்சர் வந்து தாறுமாறாக போயிடுச்சு. இயற்கை சார்ந்து இனியும் போகலைன்னா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறதே ஒரு பாயிண்டில் நரகமாயிருங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிறு முயற்சிகள் அப்படிங்கிறது இது திருப்பூருக்கு மட்டும் அவங்க பண்ணக்கூடாது. இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமாக எந்தெந்த இடங்கள் இருக்குதோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து இதோட கிளைகள் வந்து கொண்டு வரணும். அது வந்து மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஏஐக்கு அது இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஐ சென்டர் அதை வந்து இது பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனால் ஏஐனே குதிக்காதீங்கயா. ஏன்னா ஏஐங்கிறது ஒரு டூல் தான், அவ்வளோதான். ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங்கோட ஆல்டர்னேட்டிவ் அது, அவ்வளோதான். இன்னும் ஒரு ஹையர் ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு தேவை இன்னோவேஷன் சென்டர்ஸ். அது இங்கே ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கி சீனாவாக இருக்கிறது, சைனாவாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற இன்னோவேஷன் சென்டர்ஸ். ஷாங்காய், பீஜிங், எங்கே போனீங்கனாலும் சரி மிகப்பெரிய இன்னோவேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சென்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க, உங்கள் ஒரு ஐடியாவோட போகிறீங்க, இந்த லோக்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷின், ஒரு வேக்கம் கிளீனர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இன்னோவேஷன் சென்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ ஆர் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். எப்போ வேணால் எந்த டைம் வேணால் உள்ளே போகலாம். போயிட்டு இப்போ வேக்கம் கிளீனர் எனக்கு வேணும்னா அதுக்கான ஒரு இன்னோவேஷன் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே ரெடியாக உங்களுக்கு காத்திருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஒரு மார்க் ஐடியா, அவ்வளோதான், ஐடியாவை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோட்டோடைப் 3 நாளில் ரெடி ஆயிடுதுங்க. 3 நாளில் ரெடி ஆயிடுது. நீங்கள் அமெரிக்காவில் பார்க்குற மிகப்பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காலே பில்ட் ஆச்சு. இப்போ அங்கே அதெல்லாம் பண்ணுறதில்ல. அமெரிக்கன்ஸ் எல்லாருமே தே ஃப்ளை டு சைனா. அந்த இன்னோவேஷன் சென்டர்ஸில் வந்து அவங்க ஐடியாவை வந்து தெளிவாக சொல்கிறாங்க, அதற்கு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுறாங்க, அதை உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணி மார்க்கெட் லீடர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஏன் அமெரிக்காவாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் அவங்ககிட்ட இருக்குது. நாம் அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிற நாம் வந்து உண்மையாலுமே பேசிக்காகவே இன்டெலிஜென்ட்டானவங்க நம்ம தமிழர்கள். ஆனால் அதற்கான வாய்ப்போ வழியோ நம்ம அரசுகள் வந்து பண்ணி கொடுக்கவே இல்லை. இந்த இன்னோவேஷன் சென்டர்ஸ் எல்லா பெருநகரங்களிலும் வேணும். மெட்ராஸ் பக்கத்தில் வேணும், திருச்சி பக்கத்தில் வேணும், சேலம் பக்கத்தில் வேணும், கன்னியாகுமரி பக்கத்தில் வேணும், ஒரு கிருஷ்ணகிரி பக்கத்தில் வேணும்.
இப்படி ராமேஸ்வரம் பக்கத்தில் வேணும். டயர் 1, டயர் 2, டயர் 3 எல்லா நகரங்களும் பெருசாக சிறுசாக இந்த இன்னோவேஷன் சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக அது இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக அந்த ஏன்னு கொண்டு வரீங்க. தயவு செய்து இன்னோவேஷன் சென்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. சூரிய ஒளி மின்சாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சூரியகர் அப்படின்ட்டு வந்து பிரதமர் மோடியை வந்து ஒரு அட்டகாசமான திட்டம், மத்திய அரசாங்கம் பண்ணுற அட்டகாசமான திட்டம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் சம்திங் போட்டிங்க அப்படின்னா 78,000 உங்களுக்கு சப்சிடி வரும். 1,78,000 வேலை 78,000 உங்களுக்கு திரும்பி வந்துடும் காசு. ஒரு நல்ல விஷயம். அது வந்து அதுவே ஒரு த்ரெஷ்ஹோல்டு தாண்டிடுச்சுன்னா நிறுத்த போகிறாங்க, அது வேறு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா அது அடிஷ்னலாக அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி மாநில அரசும் சேர்ந்து சப்சிடி தரப்போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா சப்சிடி தரப்போகுது. இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை தன்னிறைவான ஒரு பவர் தன்னிறைவான ஒரு மாநிலமாக நம்மளை வந்து மாற்றும். ஏன்னா எல்லாருமே தே வில் பி என்கரேஜ்ட். எல்லாருமே ரூஃப் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் சிஸ்டம் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த கிரிட்டில் வந்து ஓவர்லோட் இருக்காது. வீடுகள் பிடிச்சி வெயில் காலமான ஏசியை பிடிச்சி ஏசிக்கோ இல்லை வேறு எதுக்கோ பிடிச்சி இழுக்கிறதுக்கு, ஏன்னா அதுவே அந்த சோலார் சிஸ்டம் இது அதுகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகளுக்கான தேவைகள் எதிரும். நம்ம வாங்குகிற கரண்ட்டு இந்த கமர்ஷியல் கரண்ட் எல்லாத்தையும் வந்து மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கு தந்து அங்கேருந்து சம்பாதிக்கலாம். நம்ம லோடு கம்மியாகும், எல்லாமே சரியாகும். அதே மாதிரி மின்சாரத்துறையில் நிறையா மாற்றங்கள். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்டேஷன்ஸ் நிறையா பில்டு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 40,000 நினைக்கிறேன் 40,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்குறதுக்கான பட்ஜெட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்லேருந்து வராங்க. நடைபாதையை பற்றி பேசியிருக்காங்க. நடைபாதையை சரி பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த காற்று மாசெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வேலை, அந்த திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பேசியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அரசுகள் பேசலை அப்படின்னு சொல்லலை, ஆனால் இது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. பட் ஆன் த ஃப்ளிப் சைட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன். கோயம்புத்தூருக்கான மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. இப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க, டே நீ கோயம்புத்தூர்காரன் அப்படிங்கிறங்காட்டி கோயம்புத்தூர் இல்லை. கோயம்புத்தூர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த கவர்மெண்ட்ஸ் எது வந்தாலும் சரி பெரிய சப்போர்ட் இருக்காது, சும்மா பேசுவாங்க. கொங்கு பெல்ட் எங்களுடைய கோட்டைன்னு அதிமுக பேசும். ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100 பேசுனாங்க அப்படின்னா ஒரு 10 தான் பண்ணுவாங்க, 90 பண்ணவே மாட்டாங்க. கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் ஹப்பாக மாறிட்டு வருது. தமிழ்நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷன் ஹப்பாக சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் ரெண்டுலேயுமே எக்ஸலன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவாக மாறிட்டு வருது. அப்போ இதை வந்து சரியாக இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக தமிழக அரசாங்கம் கொடுத்து கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஆகட்டும். மெட்ரோ வந்து இன்றைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா பாப்புலேஷன் பத்தலை அப்படின்னு சொல்லுது. கிடையாது, இவங்க சரியாக கொண்டு போய் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மெட்ரோ வந்துடும். அதற்கான முழு முயற்சியும் எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே இந்த இன்னோவேஷன் சென்டர் கோயம்புத்தூர் பூம் ஆகிறப்போ தமிழ்நாடும் பூம் ஆகும். ஏன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் ஊராக வந்து உருவாகிட்டு இருக்குது. ஸோ அதை தயவு செய்து கோயம்புத்தூர் சென்ட்ரிக்காக நிறையா திட்டங்களை வந்து தாவேகா அரசு பண்ணணும். பட் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பட்ஜெட்டில் பெரிய அதற்கான எந்த முன்னெடுப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பட் இது எல்லாமே என்னென்னா அது இன்னும் போக நகர்ப்புற மேம்பாட்டுக்கு, நகர்ப்புற வாழ்வுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை, அவங்களுக்கு சமூக நீதி, அதே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இளைஞர்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பேர்லேன்னு நினைக்கிறேன் ஒரு திட்டம் 135 கோடி ரூபாயில் சம்திங் ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதோட பியூட்டியே என்னென்னா ஈஸியாக ஃப்ரீ மணி கொடுக்கறதில்ல, அதுதான் அதோட அழகை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர்கள் தொழில் தொடங்க, அந்த இளைஞர்கள் தொழில் தொடங்க நாங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தர்றோம், ஃபுல் அசிஸ்டன்ஸ் தர்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பூஸ்ட். அது அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் இல்லாத, இந்த கேபிட்டல் இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி தான் மிகப்பெரிய அந்த பின்தங்கிய அந்த ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். அது இன்னுமே ஜாஸ்தியாக அது காசு அலோகேட் பண்ணாலும் சந்தோஷம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு ஒரு ஆப் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ட்ரக் அப்யூஸ் நடந்தது அப்படின்னா அது அங்கேருந்தே வந்து அனானமஸாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அதை வந்து கரெக்டாக மேம்படுத்தி சரியாக பண்ணணும். அது வந்து பேருக்கு ஆப் இல்லாமல் ரொம்ப மாடர்னாக இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் கோடிங் மூலமாக அது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக பண்ணுற மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்க அப்படிங்கிறது வேண்டுகோள். அதே மாதிரி சென்னையில் இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கண்ட்ரோல் பண்ண போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போவே வந்து உள்ள இம்ப்ளிமெண்டேஷன்
நடந்துட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். அது ஒரு நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கல்பிரிட் ஒரு செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னா, அது ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு அது கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி அங்கிருந்து அவன் தப்பிக்கிறான்னா தப்பிச்சதுலேருந்து 5 நிமிஷத்துலேயே போலீஸ்க்கு வந்து இவன் யார் எங்கே எப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தனை ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம சைஃபை மூவிகளில் பார்க்குற வேலையை அது நிஜத்தில் பண்ணுது. அந்த விஷயத்தை வந்து தமிழக அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு அட்டகாசமான விஷயம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் வந்து கூவென்று கூவினாலும் இது ஒரு நல்ல ஆரம்பம். இன்னொன்று அவர் மரி வில்சன் முடிக்கிறப்போ ஒரு நல்ல விஷயம் முடித்தார். என்னென்னா, இன்னும் இந்த டெபிசிட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு தன்னிறைவான மாநிலமாக மாறுறதுக்கான ஒரு முயற்சிகள் நாம் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. லீக்கேஜை நிறையா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிடாது. அடுத்த பட்ஜெட் வரும்போதே நமக்கு இந்த அரசு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% நல்லா தான் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 20% இந்த கோவைக்கு முக்கியத்துவம் தராது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் அவங்க சரி பண்ணி மேபி ஃப்யூச்சரில் அதுக்கான அலோகேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணி ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். இறுதியாக சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். அண்ணன் சவுக்கு அவர்களுடைய மகன் இன்றைக்கு வந்து இறந்து போனார். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதை வந்து பேச விரும்பலை. வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய துயரம், ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாத ஒரு துயரம் அப்படிங்கிறது. ஒரு தகப்பனார் தான் வாழும்போதே தன்னுடைய பிள்ளைகள் இறப்பது தான் ஒரு தகப்பனுக்கு மிகப்பெரிய துயரம் அது. ஸோ அந்த துயரில் நான் பங்கெடுக்கிறேன். அண்ணன் சவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த மனதிடத்தையும் தைரியத்தையும் கடவுள் தருவாராக. இந்த தாழ முடியாத துக்கத்திலிருந்து மீள எல்லாரும் வேண்டுவோமாக. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.